பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் அரங்கிற்கும் பெரியவர்களுக்கும் மாலை வணக்கம். இந்த 2015 May 1 உத்தம வில்லன் ரிலீஸ் அன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்சு, கெரியர் வைஸ் ஒரு பெரிய பாரத்தை தூக்கி தலையில் நானே ஏற்றிக்கிட்டேன். இந்த 2.5 வருஷம் வெறும் உடம்பு தான் நடமாடிட்டு இருக்கு, உயிர் இல்லை. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இந்த 2.5 வருஷமாக. ஒரு உதவின்னு செய்ய போய் அது சில பேருடைய தூண்டுதல்னு சொல்லக்கூடாது, சில பேருடைய வற்புறுத்துதல் பேரில் அது உதவி இல்லைன்னு தெரிஞ்சு கையெழுத்து போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. பட் நல்லதோ கெட்டதோ யாரையும் ப்ளேம் பண்ண விரும்பல. அது கடைசியில் அது பொறுப்பு நாம தான். ஏன்னா உதவி செஞ்சோமா இது செஞ்சோமா, ஏன்னா எல்லாம் பண்ணுறது கடவுள் இருக்காரு. நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போகணுங்கிறது தான் இந்த 2.5 வருஷத்தோட படிப்பினை. இந்த 2.5 years எப்படி சர்வைவ் ஆகி வெளியே வந்தேங்கிறது எனக்கு தெரியல. பட் கடவுள் எப்படியோ காப்பாற்றி விட்டாரு, வெளியே வந்தாச்சு. குறிப்பாக இந்த படம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 months ஆச்சு. இந்த 13 months என் சைட்லேருந்து எந்த ஒரு பெரிய ஹெல்ப்பும் எந்த ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனும் நான் இந்த படத்துக்காக பண்ணல. பட் அதையெல்லாம் பொறுத்துட்டு சூர்யா சார் ஆகட்டும், விக்னேஸ்வரன் பிரதர் ஆகட்டும், எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணாமல், ஏன்னா பண்ணுற சூழ்நிலையில் நான் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் நான் இல்லை இந்த 2 வருஷம். அதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி இப்போ லேட்டாக வந்தேன், மன்னிச்சுக்கணும். இப்போ வர்றப்போ தான் இந்த 2.5 வருஷத்து போராட்டத்துக்கான முழுமையான விடுதலையை வந்து எனக்கு பெற்றுட்டு வந்தேன், வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுனா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே எனக்கு லைஃப்பில், என் கெரியரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே. ஸோ இந்த கடந்த ஒரு 2.5 வருஷமாக வேண்டாதவங்கன்ட்டு இல்லை, வெளியில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய போய் எனக்கு நல்லது நினைக்கிற என்னோடய வெல்விஷர்ஸை, அது என் ஒய்ஃப் ஆகட்டும், வீட்டில் அப்பா ஆகட்டும், அம்மா ஆகட்டும், கசின்ஸ் ஆகட்டும், எல்லாருக்கும் வந்து நான் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் பெயினையும் தந்திருக்கேங்கிறது இந்த நேரத்தில் நான் உண்மையாகவே எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நல்லவனாக வாழ்கிறத விட வல்லவனாக வாழ்கிறது தான் முக்கியம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வேலையை நம்ம பார்த்தோம், அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருந்தோம்னாவே அது மிகப்பெரிய புண்ணியங்கிறத நான் உணர்ந்துட்டேன். உனி ஃபர்தர் வந்து யாருக்கும் நல்லது பண்ண மாட்டேன்னு சொல்ல, கண்டிப்பாக கூட இருக்கிறவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குற மாதிரி டிசிஷன்ஸை வாழ்க்கையில் எடுக்க மாட்டேங்கிறது இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ப்ளஸ் தானே சேர்ந்த கூட்டம் இது ஃபஸ்ட்டு வைசாக், சூர்யா சொன்ன மாதிரி வைசாகில் நானும் விக்கியும் பார்க்க போகிறோம். கையில் கதை இல்லை, ஆனால் எப்படியாவது ப்ராஜெக்ட் ஓகே பண்ணணும். அந்த சுச்சுவேஷனில் சரி எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு நினைக்கிறப்ப பயங்கரமாக ஒரு 1 hour ஒரு ஸ்பீக்கர் கொடுத்தாப்புல விக்கி. அந்த ஒரு மூமெண்ட் வந்து சரி அண்ணாவுக்கு ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, சரியா பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ப்ளஸ் இந்த கதை வந்து திரும்ப ஸ்பெஷல் 26ஓட ரீமேக் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கோம். பட் இது ரீமேக் அப்படிங்கிறத விட இது ஒரு இன்சிடெண்ட். இது வந்து ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை ஒரு நியூஸ் பேப்பரில் படிச்சுட்டு அவங்க ஒரு அப்ரோச்சில் அந்த கதையை வந்து கற்பனையாக எடுத்திருக்காங்க. அதே இன்சிடெண்ட்டை விக்கி வந்து விக்னேஸ்வரன் வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கதை இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இன்சிடெண்ட்டை மட்டும்தான் வச்சுட்டு முழுக்க ஒரு ஸ்ட்ரெயிட் படத்துக்கு என்ன ஒரு எஃபர்ட் தேவையோ அதை விட பல மடங்கு எஃபர்ட் போட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காப்புல. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், அவர் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஸ்ட்ரெயிட் படம்னு ஒரு 3 மாதம் விட்டுருந்தோம்னா எல்லாரும் ரசிக்கக்கூடிய, எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு படத்தை ஒரு 3 மாதத்தில் அவரால் பண்ணியிருக்க முடியும். இருந்தாலும் ஒரு கதை நம்ம எடுத்துட்டோம், அதை வச்சு ஒர்க் பண்ணுறோன்னு முடிவு பண்ணுறோங்கிறதுல அவ்வளோ சிரமப்பட்டு அவ்வளோ சிரத்தை எடுத்து, ஏன்னா ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து கஷ்டப்படுறது தெரியும், இவரது ரொம்ப ஈஸியாகவே எல்லாத்தையும் ஸ்மைலிங்காகவே பண்ணிட்டு போவாப்புல. ஆனால் அவ்வளோ ஹார்ட் ஒர்க், அவ்வளோ டெடிகேஷன் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளே இருக்கும்.
இப்போ இந்த ஈவெண்ட் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோட கான்ட்ரிபியூஷன் எதுவும் இல்லை. நேற்று தான் உள்ளே வந்தார், நைட்டு 12 மணிக்கு தான் விக்கி கேமின் என்ன அரேஞ்ச்மெண்ட் நடந்துட்டுருக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு. ஸோ அங்கேயே நின்று அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தான் இந்த ஒரு 1.25 வருஷமும் அவர் இந்த படம் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட சிரத்தை அவர் சூர்யா சாரை வந்து டே 1ல சொன்னார், சார் எல்லாரும் வந்து ஆர்டிஸ்ட் வந்து கஷ்டப்பட்டா ஸ்க்ரீனில் ரிசல்ட் தெரியும், சூர்யா சார் வந்து எஃபர்ட் போடலினாவே இன்றைக்கி புதுசாக இருக்கும் சார். அவர் என்ன எஃபர்ட் போடுறது தான் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டே இருக்கோம், அது ரொட்டீன் ஆகிடுச்சு. அவர் எஃபர்ட் போடாமல் கட் டவுன் பண்ணி ரெகுலராக ஒரு பாய் நெக்ஸ்ட் ஒரு விஷயம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வேறு கெட்டப் போடுறோம், வேறு இது பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் அவர் சூர்யா சாராகவே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அயன் பார்க்குறப்ப எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, சூர்யா சார் வந்து செமையாக இருப்பார் அயனில் அப்படின்னு. ஸோ அந்த அயன் பார்த்த ஃபீல் நான் ஃபஸ்ட் டைம் எடிட்டில் சாங்ஸ் எல்லாம் காமிச்சாங்க. ரொம்ப ஃப்ரீயாக ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயின் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக வாழ்ந்த மாதிரி ஒரு நேரில் பார்த்து ஒரு வாழ்ந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவருக்கு. அது ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காரு, ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்காரு. அவர் என்ஜாய் பண்ணியிருக்காருங்கிறது ஆடியன்ஸுக்கு பார்க்குறப்ப நம்மளுக்கு பார்க்குறப்ப அது டெலிவர் ஆகும். அதே என்ஜாய்மெண்ட் ஃபேன்ஸுக்கும் ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பாக தொத்திக்குங்கிறது டெஃபினட்டாக சொல்ல முடியும். ஸோ அது என்ன ஃபஸ்ட் டே சொன்னாப்லையோ விக்கி அந்த விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணிட்டாப்லன்னு தான் சொல்லணும் இப்போ படம் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அந்த ஒரு விஷயம் இதில் பாசிட்டிவாக இருக்கும், ஆடியன்ஸுக்கு அது புதுசாக இருக்கும். ப்ளஸ் ரம்யா கிருஷ்ணன் மேடம் கிட்டத்தட்ட அவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒரு 6.5 மணி நேரம் உட்காந்து சம்பளம் பேசணும். 6.5 மணி நேரம் சம்பளம் பேசுனதில் 6 நிமிஷம் தான் சம்பளம் பேசணும். மீதி நேரம் எதை பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கண்டுபிடிச்சிட்டானுங்க, இவங்க சம்பளம் பேச வரல, பேசிகிட்டு இருக்க வந்திருக்கானுங்க, கிளம்புங்க, ஓகே இது ஓகேன்னு கிளம்பி விட்டாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து மேடமோட ஃபேன். எவ்வளோ படம் பார்த்துருக்கோம். படையப்பா பார்த்தப்ப பயம் வரும், பாகுபலி பார்த்தப்ப மரியாதை வரும். இதில் டீசர் 2 days முன்னாடி விட்டாப்புல அன்றைக்கி. அப்போ ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தான், ஒரு ஃபேன் வந்து ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாப்புல, இப்படி வந்து ராஜா மாதாவை இப்படி காட்டுவேன்னு நினைக்கவே இல்லையா விக்கி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க டான்ஸும் சரி மற்ற விஷயங்கள் எல்லாம் கலக்கியிருக்காங்க படத்தில். ஸோ அது பெரிய ஹைலைட்டாக இருக்கும். கீர்த்தி சுரேஷ் இப்போ சென்டிமெண்ட்டாக இன்னைக்கு கீர்த்தி சுரேஷ் தான் அந்த படம் ஹிட் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த லக்கு எங்கள் படத்துக்கும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் தம்பி ராமையண்ணன் அது தம்பி ராமையண்ணன் கிட்ட போகிறப்பெல்லாமே ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பாட்டு கேட்டு டான்ஸ் பார்த்து எல்லாம் இது பண்ணிட்டு தான் வருவோம். அதுவே ஒரு என்டர்டெயின்மெண்ட். அண்ணா நீங்கள் கேட்குற சம்பளம் அதுக்கே சரியாக போயிடுங்க, நீங்கள் 4 மணி நேரம் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றதுக்கே அது சரியாக போயிடும். அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் அவர் படத்தில் ஸ்க்ரீனில் இருக்கிறத விட நேரில் பின்னிடுவார் அண்ணன். ஸோ அண்ணனோட மறுபடியும் கொம்பனுக்கு அப்புறம் மறுபடியும் ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சுரேஷ் மேனன் சார், விக்கி சொன்ன மாதிரி விக்கி ஸ்கூல் பேக் போட்டப்போ சூர்யா சார் படத்தை பார்த்துருக்காப்புல. நான் ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு புதிய முகம் போயிருக்கேன் தேவி தியேட்டரில். ஸோ பிரமிப்பாக இருக்கும். அந்த டைமில் பின்னிருந்தார் அந்த படம். ரஹ்மான் சார் மியூசிக்கு சூப்பராக இருக்கும் அந்த படம். ஸோ அவர் கூட நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப பெருமை. ப்ளஸ் செந்தில் அண்ணன் நம்மெல்லாம் பார்த்து பிரமித்த ஒரு சூப்பர் ஸ்டார் அவர். ஸோ செந்தில் அண்ணன் கூட எல்லாம் படம் பண்ணுவோம்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு விக்கி பிரதருக்கு தான் நன்றி சொல்லணும். ப்ளஸ் சத்யன், கார்த்திக் சார் வந்து ஒரு 15-20 இயர்ஸ் 25 இயர்ஸ் வந்து ஹி ஹஸ் ரூல் த இண்டஸ்ட்ரி. அவருக்கான நியூட்ரல் பேஸ் ஆடியன்ஸ் எல்லா ஃபேன்ஸுமே வந்து பார்த்து ரசித்து கொண்டாடக்கூடிய ஒரு ஹீரோ அவர். அவருக்கு பிடிக்கலன்னே ஃபேன்ஸோ ஆடியன்ஸோ இருக்க மாட்டாங்க. அவ்வளோ சார்மிங், அவ்வளோ இன்றைக்கும் சரி. அவர் அன்றைக்கி ஃபோட்டோஷூட்டில் இருந்தாங்க, ஃபோட்டோஷூட்டில் போயிருந்தப்போ பார்த்தோம். அவ்வளோ லைவ்லியாக வச்சுருந்தார் செட்டையே. இன்றைக்கி ட்ரெண்டுக்கு செல்ஃபி எல்லாரோடையும் எடுத்துகிட்டு எல்லாரோடையும் ஜோக் அடிச்சுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் அதர் ஆர்டிஸ்ட் ஒர்க் இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சத்யன் பிரதர் எல்லாருக்குமே இந்த நேரத்தில், நந்தா,
எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் டெக்னீஷியன் சைட் தினேஷ் பிரதர், இப்போ சூதுக்கும் நம்ம ரிலீஸ் பண்ணோம். ஸோ அப்போருந்து ஃப்ரெண்டு காதலும் கடந்து போகும் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த படம் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப ஸ்டன்னிங்காக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய தொடர்ந்து படங்கள் பண்ணணுன்றத வாய்ப்பு கொடுங்க. ப்ளஸ் கிரண் பிரதர் நடிகராக தான் அதிகமாக எனக்கு தெரியும், ஏன்னா அதிக படங்கள் பார்த்துருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணது அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. எல்லா மீட்டிங்ஸுமே அவ்வளோ ப்ளசண்ட்டாக ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீகர் பிரசாத் சார், சாரோட இது ஸ்டுடியோ ரெண்டாவது படம். ஃபஸ்ட் படம் வந்து சக்னி ஒர்க் பண்ணோம். பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர்னு பார்க்காம அவ்வளோ ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. அவருடைய கண்டென்ட்டுக்கு வந்து சாரோட கான்ட்ரிபியூஷன் வந்து அவ்வளோ இருக்கும். ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் அனிருத் பிரதர் இப்போ டோட்டலாகவே ஒரு படத்தோட கிராஃபியே மாற்றி விடுற ஒரு வேலையை பார்த்தாப்புல. ஒரு படத்தில் அணி வந்துட்டாப்புல அப்படின்னா அந்த படத்தோட டோட்டல் கிராஃப் சேஞ்ச் ஆகிடுது. அதோட எலிவேஷன் வந்து பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி ஆடியன்ஸோட கம்ப்ளீட் பல்ஸில் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர்னால் அது அணியை தான் சொல்லணும். ஏன்னா என்ன இன்றைக்கி ஆடியன்ஸுக்கு வேணுமோ அதை பர்ஃபெக்டாக கொடுக்கக்கூடிய, இப்போ ஆல்பம் பார்த்தீங்கன்னா எல்லா சாங்குமே வேறு வேறு வெரைட்டியில் இருக்கும். ஒவ்வொரு சாங்கும் வந்து ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்படக்கூடிய பாடல்களாக தான் இருக்கும். இப்போ நேற்று ரிலீஸ் ஆகிருக்கிற சாங் வரைக்கும் பிச்சுட்டாப்பில் செம்ம ஒர்க்கு. ப்ளஸ் பிஜிஎம்மும் நான் இப்போ எல்லோரும் படம் பார்த்துட்டாங்க, நான் இன்னும் படம் பார்க்கல. ஐ டோன்ட் வாண்ட் டு see the film without அனீஸ் ஒர்க் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆகாமல் நான் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வித் அனிருத் மியூசிக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see the film. சூர்யா சார் கெரியர் ஸ்டார்ட் பண்ணி விட்டவர், ஸ்டார்ட் பண்ணப்போ இருந்தவங்களை விட ஸ்டார்ட் பண்ணி விட்டவர். ஏன்னா ஃபஸ்ட்டு கார்த்தியோட பருத்தி வீரர் ஸ்டார்ட் பண்ண டைமில் அமீரனோட கிளம்பி கதை கேட்டுட்டு போகிறோம். ஈஸியாக வரைக்கும் அண்ணா இன்டர்வியூ, ராஜ் டிவி இன்டர்வியூ ஒன்று, அதுக்காக 3 பேர் அது கார்லேயே பேசிட்டு போயிடலான்ட்டு போகிறோம். போயிட்டு கதை சொன்னார், அவுட்லைன் சொன்னாங்க, முதல்ல கேட்டிருந்தாங்க. சரி எல்லாம் பேசிட்டு திரும்பி வந்து யார் ப்ரொடியூசர்னு கேட்டார். யார் ப்ரொடியூசர்னு கேட்டோன்னா ஒரே அமைதி. அமீரன்கிட்ட கேட்டார், சரி கார்த்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், யார் ப்ரொடியூசர்? அமைதியாக இருந்தது, நானும் எதுவும் பேசலை. ஏங்க கேட்குறாருல சொல்லுங்கள் அப்படின்னாரு அமீர் சார். அப்போ ஆனால் நான் தான் பண்ணலான்ட்டு இருக்கேன்னா ஒரே ஒரு லுக் ஒன்று கொடுத்தாரு. அந்த லுக்கு வந்து என்னென்னா, உனக்கு தேவையில்லாத வேலை பார்க்குற அப்படிங்கிறது இருந்துச்சு. அதை போட்டுட்டு விட்டுட்டு போயிட்டாரு. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னலாக அண்ணங்கிட்ட நான் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு கிடைச்ச இது ரெஸ்பான்ஸு. ஸோ அந்த இடத்துல இருந்து என்னை பிலீவ் பண்ணி திருப்பி பருத்தி வீரன் சிரமங்கள்லாம் இருந்தப்ப ஜில்லுன்னு ஒரு காதல்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கூடயே ட்ராவல் ஆகி எந்தெந்த விஷயம் நம்ம இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் எந்த டிசிஷன்ஸ் எடுத்தாலுமே அது அவருடைய பார்வையில் நாங்கள் பார்க்குற சினிமா தான். அது கார்த்தி ஆகட்டும், நானாகட்டும், யாராக இருந்தாலுமே இன்றைக்கி அவர் எந்த பார்வையில் சினிமாவை பார்க்குறாரோ அதுலேருந்து கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு தான் நாங்கள் சர்வே ஆகிட்டுருக்கோம். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம கூட ஒரு எல்லா விதத்துலேயுமே ஒரு அப்பாவா அம்மாவா இருந்து கைட் பண்ணி இன்றைக்கி இந்த ஒரு சுச்சுவேஷன் வரைக்கும் தப்பிச்சு வந்து சேர்ந்துருக்கோம் அப்படின்னா அவருடைய கைடன்ஸோட தான். ஸோ இந்த நேரத்தில் இந்த கடந்த ஒரு வருஷமாக டெஃபினட்டாக ஐ வுட் ஹவ் கிவன் லிட்டில் ஹார்ட் டைம்ஸ் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனி ஃபர்தர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகக்கூடாது, ஆகிற மாதிரி நடந்துக்க மாட்டோம். ப்ளஸ் இதுக்கு இந்த சூழ்நிலையில் சப்போர்ட்டிவாக இருந்த பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், ப்ளஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் தானா சேர்ந்த கூட்டம் 12th ரிலீஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ். இனி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே சூர்யான படம் வரணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இது மிகப்பெரிய ஹிட் ஆகிறதுக்கு உங்களுடைய பிளெஸிங்ஸும் ஆதரவும் வேணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி வணக்கம். தேங்க்யூ சார், நன்றி. அண்ட் உங்களோட அன்பான டைரக்டர் இன்னும் அவரோட அன்பு ஒரு சில பேருக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டாரு. அன்போடு நீங்கள் கிடைக்கும்.
சாரி கொஞ்சம் போர் அடிக்கிறது. என்னென்னா அன்பானது கொஞ்சம் லைட்டாக பயம் இருந்துச்சு, சில பேரெல்லாம் வந்துட்டு நான் மெயினாக சில ஆர்டிஸ்ட் சத்யன் சார் இவங்க எல்லாமே நடித்தது. அப்புறம் முக்கியமான விஷயம் ஆர்ஜே பாலாஜி ஒருத்தர் நடித்தான். அவனை சொல்லலாம் அவன் ஏதாவது பண்ணிடுவான், நாளைக்கு எங்கேயாவது கலாய்ச்சிடுவான். ஸோ அதனால் ஆர்ஜே பாலாஜிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது ரொம்ப ரொம்ப ஒரு குட்டியான ஒரு ரோல், அது பண்ண மாட்டாங்க தான் நினச்சேன். பட் திடீர்னு ரோல் பண்ணால் அவன் லைஃப்பில் வரைக்கும் நினச்சி நான் பார்த்ததே இல்லை. ஸோ இதுதான் அவனோட டெபியூ ஃபிலிம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அவன் இந்த படத்தில் நடிச்சதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் மெயினாக இன்டர்நெட், ட்விட்டர் இது எல்லாமே வந்து ஃபேன்ஸ், அன்பான ஃபேன்ஸ் அப்படின்னு ஒரு பட்டாவில் இருக்காங்க. அவங்களுடைய ஒரு செல்லமான கோவம், சில நேரங்களில் இருக்கிற அந்த ஒரு சப்போர்ட், அந்த ஒரு அன்பு, இதெல்லாமே வந்து ரொம்ப இந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸே புதுசாக இது பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் பண்ணது எல்லாமே ரொம்ப பெரிய ஸ்டார் ஃபிலிம்ஸ் பண்ணலாம், சின்ன சின்ன படங்கள் 2 படம் வாய்ப்பு வந்து அவ்வளோதான் இருந்தது. முதல் டைம் அப்படி ஒரு பெரிய அப்படி எக்ஸ்போஸ் ஆனாலே நிறைய ட்வீட்ஸு, எப்போ பாட்டு வரும், எப்போ வரும், டெய்லி இல்லை முதல்ல டீசர் நான் ஷார்ட் கட் பண்ணி போட்டு அனுப்பு அப்படின்னா இந்த பசங்க ஒன்று போட்டு அவங்களே என்ன பண்ணணும், நாளைக்கு காலையில் இங்கே பாருங்கள், இப்போ சாட்டர்டே வந்துருச்சு, சாயங்காலம் என்ன பண்ணுறீங்க, முதல்ல ஒரு பாட்டு தூக்கி விடுங்க, அப்போ தான் சண்டே எப்படி ஆகும் சொல்லி அமிச்சு இப்படியே அமிச்சு ஒன்று பண்ணியே இந்த படத்தோட ட்ராக்ஸ் வீக்ஸ்லாம் நாங்கள் இங்கே ரெடி ஆனோன்னு அடுத்த நாள் காலையிலேயே சரி விட்டுலாம் நம்ம டார்ச்சர் அப்படி சொல்லியே பண்ணி அந்த அன்பான ஃபேன்ஸோட சப்போர்ட் வந்து இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு தேங்க்ஸ். அப்புறமேட்டு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஃபிலிமோட இந்த படத்தில் இருக்கிற கொரியோகிராஃபர்ஸ் அதை மறந்துட்டோம். இதெல்லாமே எல்லா சாங்ஸுமே வந்து வி ஷார்ட் எவ்ரி திங் ப்ராப்பராகவே. ஸோ இதில் ஒர்க் பண்ண தினேஷ் மாஸ்டர், அவங்க தான் வந்து சொடக்கு சாங் ப்ளஸ் ஃபஸ்ட்டு பார்த்த ராணா தானா அந்த சாங்கோட கொரியோகிராஃபி வந்து தினேஷ் மாஸ்டர் பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு சாங் வெட்டி வீரத்தால் அந்த சாங் வந்து பிருந்தாவன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பாபா பாஸ்கர் சார் அவர் ஒரு சாங் பண்ணாங்க, அதுதான் பீலா பீலா அந்த சாங் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் தெம். பிகாஸ் அவங்க அந்த சாங்ஸ் நாங்கள் என்ன மாதிரி இதில் பண்ணணும் ரொம்ப கிராண்டியராக இருக்கணும், மோர் ஆஃப் பிடிச்ச விஷயங்கள் க்யூட்டான இருந்துச்சு. வி வாண்டட் டு புட் அ ஸ்மைல் இன் எவ்ரி ஒன்ஸ் ஃபேஸ் அந்த பாட்டு முடியறதுக்குள்ளே. ஸோ அதை அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து அந்த கொரியோகிராஃபர்ஸோட ஹெல்ப் இருந்தது. அண்ட் த மியூசிஷியன்ஸ் அண்ட் ஆல் த சிங்கர்ஸ் எவ்ரி ஒன் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். சாரி ஃபார் டேக்கிங் மை டைம். தேங்க்யூ ஸோ மச். 2 விஷயம் விட்டுட்டேங்க. ஒன்று சோனி மியூசிக் பாட்டும் சரி எல்லாத்தையும் அசோக் பிரதர் இருக்கார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறையா உங்கள் அளவுக்கு டிசிப்ளின் இல்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு எங்கள் இன்டிசிப்ளினை தாங்கிட்டு யூ கோஆப்ரேட் த பெஸ்ட். ஏன்னா இது வரைக்கும் எந்த ஆடியோ கம்பெனியும் எங்களுக்கு வந்து இவ்வளோ கோஆப்ரேஷன் கொடுத்ததில்லை. இந்த நேரத்தில் கௌஷிக் பிரதர், அசோக் சார் எல்லாத்துக்கும் த ஹோல் டீம் ஆஃப் சோனி. ஏன்னா இன்னொரு 3 நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நாங்கள் வில் பி குட் ஆஃப்டர் தட். 3 நாள் கழிச்சு நல்லா இருப்போம். ப்ளஸ் பரதன் ஃபிலிம்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு சென்டிமெண்ட் இருக்கும், மிருகம் சென்டிமெண்ட் இருக்கும். கோமாதா பூஜை, யானைக்கு எது கொடுங்க, அந்த உருண்டை கொடுங்க, வாழைப்பழத்தார் கொடுங்க எல்லாம் இருக்கும். எனக்கு ஒவ்வொரு தடவையும் காப்பாற்றுறது வந்து ஒரு சிங்கர் தான். ஏன்னா லைஃப்பில் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு சிங்கர் தான் எனக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்கு. சிங்கம் படம் வந்தப்போ ஒரு ப்ரொடக்ஷனாக ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ் கிடச்சிது சூர்யா சார் மூலிமா. இப்போ இந்த தடவை படம் வரவே வராது. ஏன்னா இந்த சினிமாவில் வந்து 10 ரூபா பிரச்சனை இருந்துச்சுன்னா 10 கோடி பிரச்சனையாக ஞானிகளுக்கு இல்லை எந்த ப்ரொடியூசராக இருக்கட்டும் உடனே வந்து காலி பண்ணி அவங்கள முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் ரொம்ப அக்கறையாக சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவன் நல்ல பையன், அவன் வந்து 10 கோடி பிரச்சனையாமே அப்படின்னு, இல்லை 100 கோடி பிரச்சனையாமேம்பாங்க. ஸோ அந்த 100 கோடி 10 கோடி நம்பர்ஸ் எல்லாம் தாண்டி எப்படி ஒவ்வொரு தடவையும் சிங்கம் சூர்யா சார் மாதிரி இந்த தடவை பரதன் ஃபிலிம்ஸ் விஸ்வநாதன் சார் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இது வரைக்கும் அவர் ஏரியாவை தவிர வேறு எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ணதில்லை. திருச்சி வாங்குவாங்க, இல்லாட்டி செங்கல்பட்டு வாங்குவாங்க. ஃபுல் தமிழ்நாடு ஒரு பிஸ்னஸ் பண்ணதே இல்லை. ஏன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் ஒரு கடவுள் அமைச்சு வச்ச ஒரு அவதாரம் மாதிரி வந்து இந்த படம் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி இந்த படம் பண்ணியிருக்காரு. அவருக்காக இந்த படம் அவர் மனசுக்காக நான் அதுக்கப்புறம் போய் நன்றி தெரிவிச்சுட்டு வந்தேன்.
அவருக்காக அவர் மனசுக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அவருக்கு பெரிய லாபம் வரணும் அப்படின்னு மனப்பூர்வமாக இந்த நேரத்தில் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ப்ளஸ் இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்லுறவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. தேங்க்ஸ். ஸோ அடுத்ததாக நம்மளோட கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே வந்து மேடைக்கு அழைக்கிறோம் ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். நானா சேர்ந்து கூட்டம் அதோட அனைத்து கலைஞர்களும் ப்ளீஸ் மேடைக்கு வரணும். And we take this opportunity to thank